இந்தியன் 2 படத்துல வந்தது சேனாபதியே கிடையாது. அவரோட மகன் சந்துரு. இதை என்னால நிரூபிக்க முடியும். மாட்டிக்கிட்ட பங்கு. இந்தியன் 2 படத்துல 100 வயசுக்கு மேல இருக்கிற சேனாபதி தாத்தா வந்து பழி வாங்குற மாதிரி காட்சிகள் வச்சிருப்பாங்க. ஆனா உண்மையாவே 100 வயசுல இருக்க ஒருத்தர் அப்படி பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம கேள்வி எல்லாம் வந்துச்சு. இப்ப அதுக்கான விடை தெரிஞ்சிருக்கு. மாட்டிக்கிட்ட பங்கு. சந்துரு தான் சேனாபதி பேரை கெடுக்கணுங்கிறதுக்காகவே அவரோட வேடமிட்டு வந்து எல்லா அட்டூழியங்களையும் பண்றாரு. பாக்குறப்ப மக்களுக்கு கெடுதல் செஞ்சவங்களை கொல்றது அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் ஆனா அவங்களெல்லாம் அவங்க யாருமே கொல்லல. இவங்க கொல்லப்படுற எல்லாருமே மிகப்பெரிய பணக்காரர்கள், பெரிய லெவல்ல பண்ணவங்க. இது சந்துருவோட தனிப்பட்ட பகைக்காக அவர் பண்ண கொலைதான். எப்பவுமே சேனாபதி தாத்தா மக்களுக்காக கொலை பண்றவர். மக்கள் பாதிக்கப்படும் போது மக்களுக்கு யாரு பாதிப்பை உண்டாக்குனாங்களோ அவங்கள தான் சேனாபதி தாத்தா கொல்வாரு. ஆனா இங்க கொல்றவங்க எல்லாம் பாருங்க, 1000 கோடி 2000 கோடி அடிச்சவங்க, வெளிநாட்டுல வந்து கேலண்டர் சூட் எடுத்தவங்க, இவ்வளவு கவர்மெண்ட்டை ஏமாத்திட்டு போனவங்க, அந்த மாதிரி தான் இருக்கு. அரசாங்கத்தை ஏமாத்திட்டு போனவரை சேனாபதி தாத்தா எப்பவுமே கொன்றது கிடையாது. மக்களுக்காக தான் நிப்பாரு. ஆனா இந்த இடத்துல சந்துரு தான் சேனாபதியாக வந்து இருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வருது. பார்க்க 100 வயசு மதிக்கிறதுக்கு தாத்தா மாதிரி இருந்தாலும் அவர் பண்ற வேலைகள் எல்லாம் பார்க்கும்போது குரங்கு மாதிரி தாடுறது, பில்டிங் குதிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு 45ல இருந்து 50 வயசுக்குள்ள ஆட்கள் வேணா பண்ண முடியும் அப்படிங்கிற நினைக்கக்கூடியதுதான். 100 வயசு தாத்தாவால இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கும் போது அந்த மேக்கப் மட்டும் போட்டுக்கிட்டு சந்துரு தான் இந்த வேலைகளை பாக்குறாரோ அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு டவுட் வருது. சேனாபதி சந்துருவை கொலைப்பட்டதா நம்ம நினைச்சிட்டு இருக்கிற நேரத்துல அவர் காப்பாற்றப்படுறாரு. நம்மளோட பிரமோத் அவங்க அப்பா இருக்காருல்ல, அவரால வளர்க்கப்படுறாரு. பிரமோதும் அவரும் நண்பர்களா இருக்காங்க. சித்ரா அரவிந்தன் மாதிரி சில சில்வண்டுகள் வந்து பண்ற வேலையால ஒருவேளை சேனாபதி மறுபடியும் இந்தியாவுக்கு வந்துருவாரோ அப்படின்னு அவருக்கு முன்னாடி நம்ம முந்திக்கணும் அப்படிங்கறனால இது நம்ம சந்துரு அப்புறம் வந்து பிரமோதோட திட்டம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ரியாலிட்டியை புரிஞ்சுக்காம ஆளுக்கு கையில கத்தி அடிச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணமாவும் இருக்கலாம். சந்துரு தன்னோட அப்பாவை பழி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிற ஒரு குரூரமாவும் இருக்கலாம். அநியாயத்துக்கு எதிராக பொங்குற சித்ரா அரவிந்தர் மாதிரி அறவேக்காடுகளை எப்படியாவது கட்டுப்படுத்தணும். ஆனா நேரடியாக கட்டுப்படுத்தினா பிரச்சனையாகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சந்துரு தான் இந்த வேலைகள்லாம் பண்ணிருக்காரு அப்படிங்கிறதுக்காக இன்னொரு காரணமும் இருக்கு. சேனாபதிக்கு இந்த மாதிரி டெக்னிக்கல் விஷயங்கள்லாம் தெரியாது. சேனாபதி யாரோட துணை இல்லாம தனியா இயங்குறதுனாலதான் அவர் மாட்டிக்காம இருந்தாரு. டெக்னிக்கலா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிட்டு இருக்கிற இளைஞர் குழுவோட சேர்ந்து இயங்கும் போது அவர் மாட்டிப்பாரு அப்படின்னு தெரியும். அதனால கண்டிப்பா அவர் இயங்கிருக்க வாய்ப்பு இல்ல. மறுபடியும் இந்த பிரமோத் அந்த சந்துருவுக்கு தான் இந்த மாதிரி பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணும். சேனாபதி வர்மக்கலையை பயன்படுத்தி ஒருத்தரை கொள்ளுவாரு, இல்ல வந்து செயல் இழக்க வைப்பாரு. ஆனா விசித்திரமா இந்த வாட்டி ஒருத்தர் பாட்டு பாட வைக்கிறாரு, ஒருத்தர் குதிரை மாதிரி ஓட வைக்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது கலாய்க்கிற மாதிரியே இருக்கு இல்லையா? மக்கள் வந்து சேனாபதியை கலாய்க்கணும் அப்படிங்கறதுக்காக யாரோ திட்டமிட்டு பண்ண மாதிரியே எனக்கு தோணுது.